ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரவா சாக்லேட் புட்டிங். சாக்லேட்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்டை வச்சுட்டு எப்படி நம்ம ஈஸியாக புட்டிங் செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். நான் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன். இது மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் பால் சேர்த்திக்கிறேன். பால் சேர்த்திட்டு மைக்ரோ ஓவனில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். மைக்ரோ ஓவன் இல்லைன்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே இதை வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் கிரீஸ் தடவின பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். நம்மளோட சாக்லேட் சிரப்பை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கமாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். நம்மளோட பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் ரவை எடுத்துக்கிறேன். இது நான் பாலோடு சேர்த்து நல்லா கிளற விட்டுக்கிறேன். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியானோன்னு நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவா மிக்ஸை சேர்த்திக்கலாம். அது சூடோடு சேர்த்தாதீங்க, நல்லா ஆற வச்சு சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் பால் பொடி சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம். நம்ம சாக்லேட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரத்தை நல்லா சூட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நான் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணதை வைக்கிறேன். இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியெலாம் அதில் ஒழுகாமல் இருக்கும். இதை நம்ம இப்போ வேக விட்டுடலாம். நம்ம வேக வச்சு 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை திறந்து பார்க்க போகிறேன். நம்மளோட புட்டிங் வெந்துருச்சான்னு கத்தியால் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா சூடாகிறதுக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஓரங்களை கத்தியால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ரவா சாக்லேட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே வாயில் வச்சா நல்லா மெல்ட் ஆகி போயிடும். சாப்பிட்றதே தெரியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.